ஹெட்ஃபோன் விக்ரமின் காதல் இசை. எபிசோட் 1. அந்த முதல் சந்திப்பு. சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையில் சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும். ஆனால் அந்த சில நிமிடங்கள் நம் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு தான் விக்ரமின் வாழ்க்கையிலும் நடந்தது. தஞ்சாவூரின் ஒரு அழகான காலை. வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த விக்ரம் கையில் இருந்த தேநீர் கோப்பையை பார்த்தபடியே சிந்தனையில் மூழ்கியிருந்தான். விக்ரம்! அம்மாவின் குரல் கேட்டதும் அவன் நினைவிலிருந்து வெளியே வந்தான். என்னம்மா? உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விக்ரம் அம்மாவை பார்த்தான். சொல்லுங்க. உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கோம். நல்ல குடும்பம். பெண்ணும் நல்லா படிச்சிருக்கா. ஒருமுறை போய் பார்த்துட்டு வரலாமே? விக்ரம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். திருமணம் பற்றி அவன் இதுவரை பெரிதாக யோசித்ததே இல்லை. அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா அவசரப்பட வேண்டாம். அம்மா மெதுவாக சிரித்தாள். அவசரப்படல. நீ ஒருமுறை பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம்னு சொல்லலாம். விக்ரம் வேறு வழியில்லாமல் சம்மதித்தான். அன்று மாலை விக்ரமும் அவன் குடும்பத்தினரும் அந்த வீட்டிற்குச் சென்றனர். வீடு மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. விக்ரம் வாசலில் நின்றபோது வீட்டுக்குள் இருந்து ஒரு இனிமையான சிரிப்பு கேட்டது. அந்த சிரிப்பு ஏனோ அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. சில நொடிகளில் கையில் காபி தட்டுடன் ஒரு பெண் வெளியே வந்தாள். மென்மையான புன்னகை, அமைதியான முகம். அவள் அனைவருக்கும் காபி கொடுத்துக்கொண்டே வந்தாள். விக்ரமின் அருகில் வந்தபோது அவள் ஒரு நொடிக்கு அவனை பார்த்தாள். விக்ரமும் அவளை பார்த்தான். அந்த பார்வை சில நொடிகள் மட்டுமே. ஆனால் அந்த சில நொடிகளில் விக்ரமின் மனதில் ஏதோ மாறியது. காபி. அவள் மெதுவாகச் சொன்னாள். நன்றி. விக்ரம் காபி கோப்பையை வாங்கிக் கொண்டான். அவள் மீண்டும் மெதுவாகச் சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். விக்ரம் அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டே இருந்தான். அருகில் இருந்த அவன் நண்பன் மெதுவாக கேட்டான். என்னடா முதல் பார்வையிலேயே பிடிச்சுடுச்சா? விக்ரம் உடனே சுதாரித்துக் கொண்டான். அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை மறைக்க முடியவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு இரு குடும்பத்தினரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது விக்ரமின் அம்மா அந்த பெண்ணை அழைத்தாள். இசை, இங்கே வா. அந்த பெயர் விக்ரமின் காதில் விழுந்தது. இசை. அந்த பெயரே அவனுக்கு ஏதோ ஒரு இனிமையான உணர்வை கொடுத்தது. இசை வந்து அமர்ந்தாள். விக்ரம், இது இசை. இசை மெதுவாக தலையசைத்தாள். வணக்கம். வணக்கம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில நொடிகள் அமைதி. பின்னர் இசை மெதுவாக கேட்டாள். உங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இருக்கிறதா? எதிர்பாராத கேள்வி. விக்ரம் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொன்னான். உங்களை பற்றி எனக்கு இன்னும் எதுவும் தெரியாது. அதனால் இப்பவே முடிவு சொல்ல முடியாது. ஆனால் உங்களிடம் பேசி புரிந்து கொள்ள விருப்பம் இருக்கு. இசையின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. எனக்கும் அதுதான் தோணுது. அந்த ஒரு பதில் விக்ரமின் மனதை அமைதியாக்கியது. அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய பிறகு விக்ரம் தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு காட்சி மட்டுமே வந்தது. கையில் காபி தட்டு. அந்த புன்னகை. அந்த பார்வை. இசை. அவன் மெதுவாக அவள் பெயரைச் சொல்லி பார்த்தான். அவனுக்கே தெரியாமல் சிரித்தான். அதே நேரத்தில் இசையும் தனது அறையில் அமர்ந்து அந்த மாலை நடந்தவற்றை நினைத்துக் கொண்டிருந்தாள். விக்ரம். அவளும் மெதுவாக அவன் பெயரைச் சொன்னாள். 2 வீடுகள். 2 மனங்கள். ஒரே சந்திப்பு. ஆனால் அது காதலின் தொடக்கமா? அல்லது வாழ்க்கை அவர்களுக்கு வைத்திருந்த ஒரு சோதனையின் தொடக்கமா? அவர்களுக்கே தெரியவில்லை. ஆனால் அந்த நாள் முதல் விக்ரமின் வாழ்க்கையில் ஒரு புதிய இசை தொடங்கியது. அந்த இசையின் பெயர் இசை. தொடரும் சிவப்பு நிற இதயம்.